Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். Hallelujah. Thank you Jesus. Amen. 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 நறுமையான நல்ல மாலை வேளையிலே உங்களோடு கூட இருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஓடை மரிச்சான் CSI சபையோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் அவரை தொழுது கொள்ளும்படியாய் நாம் இணைந்திருக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து அந்த மகிமையினாலே நம்மை நிரப்ப போகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. உங்களை எல்லாரும் வாழ்த்துக்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய ஓடை மரிச்சான் சபையோடு இணைய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அருமையான தம்பி கிங்ஸ்லி அவருடைய குடும்பத்திற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுவில்லிபுத்தூர் மாரநாதா சபையின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நானும் என்னுடைய பிள்ளைகளும் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு 3/4 மணி நேர ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி கண்களை மூடி நான் ஜெபிக்கலாம். எல்லாம் கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல இரவு வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேர அலையிலே நாங்கள் கொஞ்ச நேரம் உம்மை ஆராதிக்க போகிறோம். விசேஷமாக இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் எங்கள் தேசத்தை, எங்கள் பட்டணத்தை விட்டு ஒழியும்படி நாங்கள் செபிக்க போகிறோம். தேவ கரங்களை தொடர்ந்து நடத்தட்டும். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அநேகர் கலந்து கொள்ளட்டும். எல்லா தடைகளையும் உடை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆம். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாம். அதாவது நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே என்கிற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். Praise the Lord. கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க. Glory. Amen. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்றும் வழி நடத்த
என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழகி நாறி விட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழைத்து விட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே. போதுமே. எந்த வாழ்விலே எந்த நிலையிலும் எனக்கு இயேசு போதுமே. ஆமென் சொல்லுங்க. இந்த கடினமான சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். அநேக உயிர்கள் மடிந்து கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான காலத்திலே நாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம், இயேசு போதுமே. சொல்றாரு, புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். அதுதான் வார்த்தை, மரண பள்ளத்தாக்கு. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறது. என்னது? மரண பள்ளத்தாக்கு. அந்த மரண பள்ளத்தாக்கில் நம்மை காத்திடுவார். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே. இயேசு போதுமே. எல்லாரும் சொல்ல போகிறோம். கரங்களை தட்டுவீங்களா என்னோடு கூட சேர்ந்து? ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, நல்ல கையை தட்டி, ஜீசஸ் எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. சொல்லுவோம்,
பூமியிலே நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவர். ஆமென். அதனால தான் பவுல் சொன்னார், என் கிருபை, ஆண்டவர் சொன்னார் பவுலை பார்த்து, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். இன்னொரு பாடலை பாடலாம். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இனிமேலும் நம்மை காக்கிறவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இதுவரை காத்தவர் இனிமேலும் காப்பார். ஏசாயா 46:5-6 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் கடைசி வரை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் கலங்காதே மனமே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். 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 பாடுவோம் சேர்ந்து. காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும்
அழகான ஒரு வார்த்தை. இப்போதும் இவர்களை நிர்மூலம் செய்வதில்லை என்று, அழிப்பேன் என்று கர்த்தர் எழும்பும் போது மோசே எதிர்த்து நின்றான், திறப்பிலே நின்றான், அழிக்கவில்லை. எனவே அவர் நம்மை அழிக்க மாட்டார். நம்புங்க, உங்க குடும்பத்தை அவர் காத்துக் கொள்வார். ஆமென். இதுவரை நம்ம நினைத்தவர் மறவாமல் நினைத்தீரையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எங்களை மறவாமல் நினைத்தீரே. எங்கள் மனதார உங்களுக்கு நன்றி சொல்றோம்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். Thank you Lord. Hallelujah. Amen. Amen. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். மறவாமல் நினைத்தீரையா. Praise the Lord. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்றேன். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்றேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்றேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. எல்லாம் சொல்லலாம். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. கோரலதரபா. மனதார நன்றி சொல்வேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென். எபினேசு நீதானையா. இதுவரை உதவினீரே. எபினேசு நீதானையா. எல்லாரும் சொல்லுங்க. இதுவரை உதவினீரே.
உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு நன்றி சொல்ல 1000 நாவுகள் போதாது. ஆமென். அங்கே பாடல்லே பாடினோம், பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நமக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார், ஃபேமிலி டாக்டர். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, எனக்கு அவங்க தான் ஃபேமிலி டாக்டர். எங்களுக்கு கூட சிறுவில்லிபுத்தூர்ல ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க. அதுபோல எல்லாருக்கும் ஒரு குடும்ப டாக்டர் வச்சிருப்போம். என்ன வந்தாலும் அந்த டாக்டர்கிட்ட தான் போவோம். ஆனா எல்லா டாக்டரையும் விட என் குடும்ப வைத்தியர் நீரே. எல்லாம் சொல்லுங்க, என் குடும்ப வைத்தியர். You are my family doctor. நீர் எங்கள் குடும்ப வைத்தியர் அப்பா. இயேசுதான் நமக்கு வைத்தியர். ஆமென். அவர்தான் நமக்கு நல்ல சமாரியன். குற்றுயிராய் கிடந்த அந்த வழி போக்கனை கண்டும் காணாமலும் அநேகர் கடந்து போனார்கள். ஆனால் வந்தாரே நல்ல சமாரியன் இயேசு. அவனை தேடி வந்து அவன் காயங்களை தொட்டு காயத்தை கட்டி அவன் அருகில் சென்று அவன் சுய வாகனத்தில் ஏற்றி அவனை சத்திரக்காரரிடத்தில் கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்து, இந்த செலவுக்கு வச்சுக்க, இது ஆச்சுன்னா நான் நாளைக்கு வந்து உனக்கு தர்றேன்னு சொன்னார். அந்த இயேசுதான் நமக்கு டாக்டருங்க. எல்லாம் சொல்லுங்க, நீர்தான் எனக்கு டாக்டர்ப்பா, எங்க குடும்ப வைத்தியரே. இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸில் இருக்கிற ஜனங்களை மீட்பதற்கு அவர்தான் டாக்டர். அவர்தான் டாக்டருங்க, அவர்தான் வைத்தியர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த கொடூரமான நோய்க்கு டாக்டர் அவர்தான். அவர் சொன்னால் அது நடக்கும், அவர் கட்டளையிட அது நிற்கும். இறையாதே, அமைதலா இரு என்று அவர் சொன்னாருன்னா அப்படியே நிற்கும். இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸை கர்த்தர் நிறுத்தணும். ஆமென். எல்லாரும் சொல்ல போறோம். ஆமென். அல்லேலூயா. பலவீன நேரங்களில் ஆமென் பலன் தந்தீரையா. ஆமென். எல்லாரும் சொல்லலாம்.
ஜெபம் பண்ணணும். பிரியமானவர்களே, அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய குடும்பத்திலே மரண செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஐயோ, இந்த செய்திகளை கேட்கும் போது நம்முடைய உள்ளங்கள் வேதனை அடைகிறது, நம்முடைய கண்ணீர் பெருகுகிறது. ஆமென். எனவே நாம் இந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். நிச்சயமா கர்த்தர் ஜெயத்தை தருவார். என் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒரு அருமையான பாடல். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடும் எந்த சத்தம் கேட்பவரே, உம்மை நான் பார்க்கணும், உங்க சத்தம் கேட்கணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். அருமையான ஐயா வெஸ்லி ஐயா அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாடின ஒரு பாடல். இதோடு இணைந்திருக்கிறீர்கள். என்னோடு கூட சேர்ந்து நாம் எல்லாரும் அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Nice. Glory Lord. Amen. Hallelujah. எல்லாரும் என்னோடு சேர்ந்து கொள்ளுங்க.
அழகா சொல்றாரு, உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமைதான், உங்க நிழல் என் மீது பட்டாலும் வல்லமைதான், இதிலும் வல்லமைதான், அதிலும் வல்லமைதான். ஆமென் சொல்லுங்க. 3 காரியத்தை சொல்றாரு. உம்மை நான் பார்க்கணும், உங்க சத்தத்தை நான் கேட்கணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். எனவே நம்ம எல்லாரும் சேர்ந்து திரும்ப ஒரு பாடலை பாட போகிறோம். ஆமென், சொல்றோம். உங்க வஸ்திரத்தை சொல்லுவோம், எல்லாரும் அவரை தொடுவோம். ஆமென், அவரை தொடுவோம். ஆமென், அவரை தொடும்போது வல்லமை, அவரை பிடித்துக் கொள்ளும் போது வல்லமை. அல்லேலூயா. எல்லாரும் கையை தட்டி என்னோடு கூட நம்ம பாடலை படிச்சுட்டு நல்லா ஜெபம் பண்ணி முடிச்சிட போறோம். ஆண்டவரே தொடும் ஆண்டவரே. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. வஸ்திரத்தை நான் தொட்டால் வல்லமைதான், நிழலில் மீது பட்டாலோ வல்லமைதான். உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமைதான், வல்லமைதான். நிழலில் மீது பட்டாலோ வல்லமைதான், வல்லமைதான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமைதான். ஷகதரோ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமைதான், அதிலும் வல்லமைதான், இதிலும் வல்லமைதான், அதிலும் வல்லமைதான், இதிலும் வல்லமைதான். உம்மை நான் பார்க்கணும். சொல்லுங்களேன். உங்க சத்தம் கேட்கணும். எல்லாரும் கண்களை மூடி. உம்மை நான் பார்க்கணும். இயேசுவா. உங்க சத்தம் கேட்கணும். ஆமென். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். ஆமென். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். உம்மை நான் பார்க்கணும், உங்க சத்தம் கேட்கணும். உம்மை நான் பார்க்கணும், உங்க சத்தம் கேட்கணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். எங்களை தொடும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை தொடும், எங்கள் குடும்பத்தை தொடும், எங்கள் பிள்ளைகளை தொடும், வியாதியா இருக்கிறவர்களை தொடும், பலவீனமா இருக்கிறவர்களை தொடும், சுகவீனமா இருக்கிறவர்களை தொடும், பிரச்சனையோடு இருக்கிறவர்களை தொடும், எதிர்காலத்தை நோக்கி காத்திருக்கிறவர்களை தொடும். தொடுங்க, தொடுங்க. எங்க தேசத்தை தொடுங்க, இந்த வைரஸ் நோயை தொடுங்க. ஆமென், தொடுங்க ஆண்டவரே. இப்பொழுதே, 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 இப்பொழுதே எங்கள் வியாதியஸ்தர்கள் சுகமடைவார்களாக. தொடுங்கப்பா, தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம், உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகளை தொடுவதாக. உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகளை தொடுவதாக. உம்முடைய அற்புதத்தின் கரம் தொடுவதாக. இயேசுவின் ரத்தம் எங்கள் பிள்ளைகள் வீட்டை தொடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொருடைய இருதயங்களை தொடுவதாக, சரீரங்களை தொடுவதாக. ஓராலாதா ரகபல ஷந்தரகா. ஆமென். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும், நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். அப்படியே கண்ணை மூடுங்க பாபா. ஆமென். அப்படியே கண்ணை மூடுங்க. சோராலகாரா ரியாலாதா ரபல ஷந்தரகா. ஆமென். இந்த வேளையிலே நம்முடைய பட்டணத்தை, நம்முடைய இந்த தேசத்தை கர்த்தர் தொடுவாராக. இந்த கொரோனா வைரஸில் இருந்து ஜனங்களை கர்த்தர் தொடுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, குடும்பங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆமென் அப்பா. ஆமென். இது இறங்கும் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு இறங்கும், எங்கள் பட்டணத்துக்கு இறங்கும், எங்கள் குடும்பங்களுக்கு இறங்கும். ஆமென். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். எங்க தேசம் உணரட்டும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். எங்க பிள்ளைங்க உணரட்டும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும். அப்பா, எங்க சபை மக்கள் உணரட்டும். உங்க தொடுதலை நாங்கள் உணரட்டும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும்.
வியாதியஸ்தரை தொடுங்க ஆண்டவரே. கவலையோடு இருக்கிறவர்களை தொடுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிறவர்களை தொடுங்க. வேதனையோடு இருக்கிறவர்களை தொடுங்க. கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்களை, குழந்தை இல்லாதவர்களை தொடுங்க. திருமணம் ஆகாதவர்களை தொடுங்க. நீங்க தொடுங்க, நீங்க தொடுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே எங்க பிள்ளைங்களை தொடுங்கப்பா. உங்க பிள்ளைங்களை தொடுங்க ஆண்டவரே. அன்னைக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உம்மை தொட்ட போது சுகமடைந்தாளே. உமக்குள்ளிருந்து வல்லமை இறங்கினதே. இன்றைக்கு தேசத்தின் மேல் மனம் இறங்கும். ஆமென், அல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. சொல்லுங்க. இறங்கும் மனம் இறங்கும் ஐயா, மனம் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல மாலை வேளையிலே நாங்கள் உம்மை பாடி துதித்து ஆராதிக்கும் போது எங்கள் தேசத்தை தொட்டிருக்கிறீர், எங்கள் பிள்ளைகளை தொட்டிருக்கிறீர், எங்கள் குடும்பங்களை தொட்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.